அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி தேர்தல் ஆணையத்துல ஒரு கூடுதல் மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது, தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்திருக்கிறாரு. இப்ப அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வழக்கை விரைந்து விசாரிக்கணும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவருடைய மகன் ரவீந்திரநாத், அப்புறம் கேசி பழனிசாமி, புகழேந்தி, ராம்குமார் ஆதித்யன், திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, தேர்தல் ஆணையத்துல போய் ஒரு மனுவை கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் எங்க இருந்து விசாரணை நடத்திடுவாங்கிற ஒரு பயத்துல என்ன பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, நீதிமன்றத்தை நாட ஆரம்பிச்சார். சென்னை உயர் நீதிமன்றத்துல அவர் ஒரு மனுவை போடுறாரு. அந்த மனுவுல எடப்பாடி பழனிசாமி என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் வழக்கு தொடர்பாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை போடுறாரு. நீதிமன்றத்துல அந்த மனு விசாரணைக்கு வரும்போது அதிமுக பொதுச்செயலாளர் தொடர்பாக வழக்கை விசாரிக்க சொல்லி இந்த மனு கொடுத்தவங்க எல்லாமே கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க, கட்சியிலிருந்து விரட்டப்பட்டவங்க, இவங்க எல்லாம் இந்த கட்சியை அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு. அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட்டு விசாரிக்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி விசாரணை அந்த வாதத்தை வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, என்னுடைய தலைமையில அதிமுக சிறப்பா செயல்படுது, இந்த ஒற்றை தலைமையில சிறப்பா செயல்படுது, எனக்கான ஆதரவு பெருகிக்கிட்டே வருது, தேர்தல் வரும் சமயத்துல இரட்டை இலை சின்னத்தை முடக்கிட்டா கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும், ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் அப்படிலாம் சொல்லி அந்த வாதத்தை வைக்கிறாங்க. நீதிமன்றம் இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சு என்ன பண்றாங்க, அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் வழக்கு தொடர்பான அந்த விசாரணையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தடையை விதிக்கிறாங்க. இந்த தடையை விதிச்ச உடனேயே புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன், கேசி பழனிசாமி, அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் அவருடைய மகன் ரவீந்திரநாத், இவங்க எல்லாருமே மேல்முறையீடு பண்றாங்க. அந்த மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை வருது. அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் விதிக்கப்பட்ட அந்த தடையை நீக்கி நீங்க விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணிச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இரட்டை இலை சின்னம் இருந்தாதான் அவர் பொதுச் செயலாளர், இரட்டை இலை சின்னம் அவர் கையில இருந்தாதான் அவர் பொதுச் செயலாளர் எவனும் மதிப்பாங்க, இரட்டை இலை சின்னம் இருந்தாதான் தன்னை ஒரு கட்சிக்காரன்னு சொல்லி எவனும் நம்புவான், இல்லைன்னு நம்பவும் மாட்டான். அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குல்ல. நம்ம பொதுக்குழுவை கூட்டிட்டோம், செயற்குழுவை கூட்டிட்டோம், இவரது காசு பணம்லாம் செலவு பண்ணிட்டோம், இப்படி பண்ணியும் இரட்டை இலை சின்னம் நம்மள்ட்ட இல்லைன்னா நம்மள யாரும் மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட வந்துருச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமி கூடுதலா ஒரு தேர்தல் ஆணையத்துல ஒரு மனு போடுறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மனுவை கொடுத்தவங்க எல்லாருமே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க, இவங்களுடைய மனுவை நீங்க தள்ளுபடி செய்யணும். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மற்றும் இதை இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா விசாரணை நடத்த சொன்ன அந்த சூரியமூர்த்தியினுடைய மனுவையும் நீங்க தள்ளுபடி பண்ணணும். அவர் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர், அதிமுக எதிர்த்து போட்டியிட்டவர், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், புறவாசல் வழியா எப்படியாவது இந்த சின்னத்தை முடைக்கணும்னு சொல்லி எண்ணத்துல இருக்கிறவரு, அதனால அவருடைய மனுவை நீங்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை நாடுறாங்க. இதே தேர்தல் ஆணையத்தை தான் குமஸ்தான்னு சொல்லி எள்ளி நகையாடினாங்க. ஆனா அதே தேர்தல் ஆணையத்திட்டு போய் தான் இன்னைக்கு முறையிடுறாங்க, ஐயா நீங்க அவரு சூரியமூர்த்தியுடைய மனுவை நீங்க தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்ட்டு. இது எப்படி இருக்கு? அந்த மனுவை எடப்பாடி பழனிசாமி தாக்கல் பண்ண உடனே மறுநாளே திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவரும் ஒரு மனு போடுறாரு, கூடுதலா ஒரு மனுவை போடுறாரு. அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அதிமுகவினுடைய மூல வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் அதிமுகவுடைய மூல வழக்கு நிலுவையில இருக்குது. அந்த மூல வழக்கினுடைய தீர்ப்பு இன்னும் வரல. அந்த தீர்ப்பு வராத பட்சத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இந்த இரட்டை இலை சின்னத்தை நீங்க ஒதுக்க கூடாது, நீங்க தடை விதிக்கணும் அப்படின்னு கூடுதலா ஒரு மனுவையும் போட்டிருக்காரு. சூரியமூர்த்தி அந்த மனுவுல மேலும் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அதிமுகவுடைய தொண்டரணியில தான் நான் செயல்பட்டு வர்றேன், அதிமுக உறுப்பினராக இருக்கிறேன், அதனால நான் அதிமுக கூட்டணியோடு தான் நான் கட்சியில போட்டியிட்டேன், நான் அதிமுக விட்டு விலகி வரல அப்படின்னு சொல்லி அந்த மனுவுல குறிப்பிட்டிருக்காரு. இப்ப இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அவங்க சட்டத்திட்டங்களுக்குன்னு உட்பட்டு அவங்க விசாரணை நடத்துவாங்க. அது ஒரு தனி அமைப்பு, அந்த அமைப்புக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்துல எந்த லிமிட்டுக்குள்ள வருதோ அவங்க கண்டிப்பா விசாரணை நடத்துவாங்க. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரணை நடத்துனாங்க அப்படின்னா
கண்டிப்பா அந்த சூரியமூர்த்தி அவர்கள் வந்து சொன்னது மாதிரி வந்து அந்த இரட்டை இலை சின்னம் முடங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ அதிமுக வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்குதா அப்படின்னா அது கிடையாது. இன்னைக்கு அதிமுக வந்து 2 மிகப்பெரிய பிளவா இருக்குது. இப்போ சட்ட திட்டங்கள் பிரகாரம் அதிமுக நடக்குதுன்னா விதியவே வந்து தான் தோன்றித்தனமா எடப்பாடி பழனிசாமி மாத்திட்டாரு. அப்படி மாத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த அந்த உரிமை பூரா பறிக்கப்படுது. அப்படி பறிக்கப்படுற பட்சத்துல வந்து ஒரு விதியை வந்து தலைகீழா மாத்தும் போது இது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இல்லை அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே வந்து புரியுது. அதிமுகனுடைய தொண்டர்கள் எல்லாருக்குமே புரியுது. எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு உரிமையை வந்து எம்ஜிஆர் அவர் வந்து தொண்டர்களுக்கு கொடுத்தாங்க. மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா செயற்குழு பொதுக்குழு முடிவு எடுத்தாலே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இங்க ஒரு தலைமையை வந்து தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு ஒரு தொண்டர் கையில கொடுத்துட்டு தான் போனார் எம்ஜிஆர். அந்த தொண்டர்களுடைய உரிமையை தான் எடப்பாடி பழனிசாமி பறிச்சு பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து சூரியமூர்த்தி இதே பதில தான் வந்து குறிப்பிட்டிருந்தார். அதிமுக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படலை, அதிமுக இருபெரும் பிரிவுகளா இருக்கு, அதிமுக மூல வழக்கு வந்து இன்னும் விசாரணை நடந்துக்கிட்டு நிலுவையில் இருக்குது, அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது, தடை விதிக்கணும் அப்படின்னா சொல்லி கொடுத்திருந்தார். அதே மாதிரிதான் இன்னைக்கும் வந்து கொடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் மிகப்பெரிய அளவுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு அப்படின்னா 2026 சட்டசபை பொது தேர்தல் வருது, அந்த தேர்தலை நம்ம வந்து சந்திக்கணும், அந்த தேர்தலை சந்திக்கிறதா இருந்தா இதே தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணும், அந்த நெருக்கடி மூலம் நம்ம எப்படியாவது வந்து இரட்டை இலை சின்னத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. தேர்தல் ஆணையமும் ஒரு முடிவுல வந்து தெளிவா இருக்கிறாங்க. நீங்க எந்த மாதிரி செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூட்டி வந்து நீங்க முடிவுகளை எடுத்தாலும் உங்களுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றி எங்கள்கிட்ட கொடுத்தாலும் அதை வந்து நாங்க எங்களுடைய வெப்சைட்ல ஏற்றி வச்சுக்கிறோம், அவ்வளவுதானே தவிர அதிமுகவினுடைய அந்த மூல வழக்கினுடைய தீர்ப்புக்கு எல்லாமே கட்டுப்பட்டது அப்படின்னு தான் தேர்தல் ஆணையமும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் வரைக்கும் தேர்தல் ஆணையத்துல வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்றுதான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிக்கல. அந்த சூரியமூர்த்தியினுடைய கூடுதல் மனு இன்னைக்கு வந்து வீரியம் அடைஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதோகதி தான். நன்றி, வணக்கம்.